அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதைப்போமா வித் ஆர்கே. தமிழ்நாட்டில் உள்ள தலை சிறந்த படைப்பாளிகளினுடைய படைப்பை உங்களுக்கு கடத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. அந்த வகையில் இன்னைக்கு சுந்தர ராமசாமி அவர்களுடைய எலிசபெத் டீச்சர் அப்படின்ற கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு பள்ளியாக இருக்கட்டும், இல்லை அந்த பள்ளியினுடைய மாணவர்களாக இருக்கட்டும், அந்த பள்ளியில் மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஆசிரியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஆசிரியர்களுக்குள்ள போட்டிகள் இருக்குமா, இந்த ஆசிரியர்களுடைய மனநிலை மாணவர்களை எப்படியெல்லாம் மாற்றுகிறது அப்படின்றத பற்றி சுந்தர ராமசாமி அவர்கள் இந்த எலிசபெத் டீச்சர்ன்ற கதையில் எழுதியிருப்பார். இந்த கதை இப்படி தான் ஆரம்பிக்கும். அந்த பள்ளியில் 10th A தான் எல்லாருமே பாராட்டி பேசுவாங்க. ஏன்னா 10th Aல இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்டுமே அவ்வளோ சூப்பராக படிப்பாங்க. அங்கே ஃபெயிலியர் ரேஷியோவே ரொம்ப கம்மி. எல்லாரும் அப்படி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேயே முத்துக்குமார் அப்படின்ற மாணவன் கண்டிப்பான முறையில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குவான் அப்படின்னு அந்த பள்ளிக்கூடமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் 10th Aவை எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு கிளாஸாக அந்த ஸ்கூல்லையே 10th A ரொம்ப பிரபலப்பட்ட கிளாஸாக இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்னப்பா காரணம் அப்படின்னா, அந்த கிளாஸுக்கு டீச்சராக இருக்கக்கூடிய லக்ஷ்மி டீச்சர் தான் அதுக்கு காரணம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா லக்ஷ்மி டீச்சர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க பாடம் எடுத்தால் எல்லாருக்குமே புரியும். அந்த லக்ஷ்மி டீச்சரால் தான் 10th Aவே இப்படி இருக்குன்னு எல்லாரும் அவங்கள பாராட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நேர்மாறாக இந்த 10th B அப்படின்ற கிளாஸ் பார்த்தோம்னா, சரியான ஒரு டீச்சர் இல்லாமல், மாணவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃபெயிலியர் ரேஷியோ அதிகமாக இருக்கக்கூடிய கிளாஸாக இந்த 10th B இருக்குது. இப்போ இந்த 10th Bயில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 10ஆவதுல பாஸ் ஆவாங்களா, இதுலேருந்து எத்தனை பேர் பாஸ் ஆகி வருவாங்க, பாஸ் ஆனாலும் எவ்வளவு மார்க் வாங்குவாங்க, இப்படி பல கேள்விகள் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் 10th Bக்கு ஒரு புதுசாக ஒரு டீச்சர் வரப்போகிறாங்க அப்படின்னு பரவலாக எல்லாராலையும் பேசப்படுது. அந்த புது டீச்சர் ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்து கேரளாலேருந்து வராங்க அப்படின்னு எல்லாரும் பரவலாக பேசிக்கிறாங்க. யாருப்பா இந்த 10th Bக்கு வரக்கூடிய டீச்சர் யாருப்பான்னு எல்லாருக்கும் பார்க்கணுன்னு ஆசை. அந்த டீச்சர் ஒரு நாள் வர்றாங்க. ஒரு கேரளாவினுடைய வெள்ளை புடவை கட்டி, கருணையே மிகுந்த ஒரு முகத்தோட, ஒரு அன்பு நிறைந்த ஒரு புன்னகையோட, ஒரு ஒற்றை ரோஜா தலையில் வச்சு அந்த எலிசபெத் டீச்சர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, இவங்க தான்ப்பா 10th Bக்கு வந்திருக்கிற புதுசாக வந்திருக்கிற கிளாஸ் டீச்சர். எவ்வளவு அன்போடு இருக்காங்க, அவங்க முகத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ அன்பாக இருக்குது. அந்த எலிசபெத் டீச்சர் வந்த ஒரு சில நாட்கள்லேயே எல்லாருக்கும் பிடித்தமான டீச்சராக மாறிடுறாங்க. அவங்க 10th Bயை கிளாஸ் எடுக்கிறத பார்க்குறதுக்கே நிறையா பேர் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க அவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க, அவ்வளவு பயிற்சி கொடுக்குறாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் தனக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படியாவது இந்த குழந்தைகளை மாற்றி உயர்த்தணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தோட எலிசபெத் டீச்சர் வேலை பார்க்குறத பார்த்து எல்லாருக்குமே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 3 மாதத்தில் காப்பரிச்சையில் குவார்டர்லி எக்ஸாமில் 10th Bயை சேர்ந்த சௌமியான்ற மாணவி கணக்கில் 94 மார்க் எடுக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடமே ஆச்சரியமாக பார்க்குது. ஏன் அப்படின்னா 10th Aல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவான் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த முத்துக்குமார்ன்ற மாணவன் 92 மார்க் எடுக்கிறான். அந்த முத்துக்குமாரை விட சௌமியா 2 மார்க் அதிகமாக வாங்கி 94 வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த பள்ளிக்கூடமே பேசுகிறாங்க. இத்தனை நாள் 10th Bனா என்னன்னே தெரியாத அந்த கிளாஸை பற்றி, அதில் இருக்கக்கூடிய மாணவியை பற்றி அந்த பள்ளிக்கூடமே பேசுது. முத்துக்குமாரை சௌமியா ஜெயிச்சிட்டாப்பா. ஏன்னா எலிசபெத் மேடம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, எலிசபெத் டீச்சர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு இந்த பள்ளிக்கூடம் அவங்கள அவ்வளவு பெருமையாக பேசுகிறாங்க. இந்த பெருமையை லக்ஷ்மி டீச்சரால் தாங்கிக்க முடியல. நான் 10th Aக்கு எடுத்து இத்தனை நாள் பாராட்டிய என்ன இந்த பள்ளிக்கூடமே இப்போ மறந்து போய் எலிசபெத் டீச்சரை எல்லாரும் பாராட்டுறாங்கன்ற அந்த ஆற்றாமையை அந்த லக்ஷ்மி டீச்சரால் தாங்கிக்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சார், பரீட்சைக்கு முன்னாடி இந்த எலிசபெத் டீச்சர் எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணிடுறாங்க, இதுதான் கொஸ்டின்னு சொல்லிடுறாங்க. சொல்கிறதுனால அவங்களுடைய மாணவர்கள் மட்டும் நல்லா படித்து மார்க் வாங்கிடுறாங்க. அதனால தான் இந்த சௌமியாவால் அதிக மார்க் வாங்க முடிஞ்சிச்சு. இந்த எலிசபெத் டீச்சர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கறதில்ல, அதுக்கு பதிலாக எல்லா கொஸ்டினையும் அவங்க அவுட் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டினை வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு எலிசபெத் டீச்சர்னுடைய மனதை மிகவும் பாதிக்குது. இவங்க இப்படி நினைக்கிறாங்களே, நினைக்கும் பொழுதே அவங்களுடைய மனசு அது ரொம்ப பாதிக்குது. ஆனால் அவங்க அந்த மாதிரி எந்த செயலுமே செய்யாதவங்க. உண்மையிலேயே தன்னுடைய மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு நிலையை அடையணும் அப்படின்ற உண்மையான ஒரு மனநிலையோடு அந்த எலிசபெத் டீச்சர் மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமான முறையில் பயிற்சி கொடுக்குறாங்க. ஒவ்வொருவரையும் தனித்தனியான ஒரு அக்கறை எடுத்து ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனோன்னா, அந்த சௌமியான்ற மாணவிக்கு இவர்களே 10வது எழுதுவதற்கான ஒரு மனநிலை இருக்கும்ல,
தான் சென்று ஒரு 10வது பரீட்சை எழுதினா என்ன ஒரு மனநிலையில் இருப்போமோ அந்த மனநிலையில் எலிசபெத் டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா சௌமியாவுக்கு மறுபடியும் அந்த பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த 10வது பரீட்சை வருது, பப்ளிக் எக்ஸாம் வருது, கொஸ்டின் பேப்பர் வெளியூர்லேருந்து தான் வரும் இல்லையா? ஸ்கூலில் யாருமே எடுக்க மாட்டாங்க, கொஸ்டின் பேப்பர் வெளியூர்லேருந்து தான் வருது. யாராலையும் கொஸ்டின் பேப்பர்லாம் இப்போ அவுட் பண்ண முடியாது. இப்போ சௌமியா ஜெயிக்கிறார்களா இல்லை முத்துக்குமார் ஜெயிக்க போகிறானா, எலிசபெத் டீச்சர் ஜெயிக்க போகிறார்களா இல்லைன்னா லக்ஷ்மி டீச்சர் ஜெயிக்க போகிறார்களான்னு அந்த பள்ளிக்கூடமே ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருணம். எலிசபெத் டீச்சர் சூப்பர்வைசிங் பண்ணிட்டு இருக்காங்க. பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு, வெளியூர்லேருந்து கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. சௌமியா பரீட்சையெல்லாம் எழுதி முடிக்கிறாங்க, மேக்ஸ் பரீட்சையெல்லாம் எல்லாமே எழுதி முடிக்கிறாங்க. பரீட்சை முடிகிற நேரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த சௌமியா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேப்பரை மடித்து, டீச்சர் நான் முடிச்சிட்டேன் டீச்சர் அப்படின்னு அந்த பேப்பரை எடுத்து காட்டுறாங்க. இப்போ எலிசபெத் டீச்சர் அந்த பேப்பரை வந்து பார்க்குறாங்க. பார்த்ததில் அவங்க கண்ணில் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக படுது. அவங்க சொல்கிறாங்க, சௌமியா இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, எல்லாத்தையும் சரிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டீச்சர் நான் எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குது டீச்சர். சௌமியா இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, நீ ஒரு வாட்டி பாரு, எனக்காக ஒரு வாட்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சௌமியா எல்லாம் பார்த்துட்டு இல்லை டீச்சர் நான் எல்லாம் சரி பண்ணிட்டேன் டீச்சர் அப்படின்றாங்க. எதுக்கும் ஒரு 3 நிமிஷம் இருக்குது நீ பாருன்றாங்க. அப்படி அந்த சௌமியா பார்க்கும்போது தெரியுது எல்லாமே சரியாக வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல 6ஆம் நம்பர் போடுறதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு எண்ணை போட்டிருக்காங்க. அது அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் அந்த சௌமியா அதை பார்த்துட்டு அந்த நம்பரை மாற்றுறாங்க. அந்த கடைசி நேரத்தில் அந்த நம்பரை போய் அந்த குழந்தை மாற்றுது. இதை லக்ஷ்மி டீச்சர் வெளியிலேருந்து பார்த்துடுறாங்க. ஓடி வந்து அந்த கையை பிடிக்கிறாங்க. உனக்கு வந்து எலிசபெத் டீச்சர் ஏதோ சொல்லி தானே நீ இதை மாற்றின அப்படின்னு அந்த கையை பிடிக்கிறாங்க. இது பெரிய அங்கே ஒரு பிரச்சனையாக உருவாகுது. அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எலிசபெத் டீச்சருக்கு பிரின்சிபல் ரூமில் என்கொயரி வைக்கிறாங்க. அப்போ எலிசபெத் டீச்சர் சொல்கிறாங்க, நான் அந்த பொண்ணிடம் எதுவுமே சொல்லலை, அந்த மாணவிகிட்ட எதுவுமே சொல்லலை, உன்னுடைய பேப்பரை மறுபடியும் செக் பண்ணுன்னு தான் சொன்னேன், இன்னும் பெல் அடிக்கிறதுக்கு 3 நிமிஷம் இருக்குது, மறுபடியும் பாருன்னு தான் சொன்னேன், நான் எதுவுமே சொல்லலைன்றாங்க. லக்ஷ்மி டீச்சர் சொல்கிறாங்க, நான் என் கண்ணால் பார்த்தேன், இவங்க தப்பை சொன்னாங்க, அந்த பொண்ணு அந்த தப்பை மாற்றுச்சு, நான் என் கண்ணால் பார்த்து நான் கையை வந்து அப்படியே பிடிச்சேன் அப்படின்னு லக்ஷ்மி டீச்சர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளரையும் பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகுது. ஹெட்மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, லக்ஷ்மி டீச்சரை கொஞ்சம் நேரம் வெளியே இருக்க சொல்லிவிட்டு எலிசபெத் டீச்சர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணலை, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலாகவே இருக்கட்டும், ஆனால் உங்கள் மனதார சௌமியா அந்த கணக்கை தவறாக போட்டிருக்கா, அதை அவள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்களான்னு கேட்குறாரு. இப்போ எலிசபெத் டீச்சருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்காங்க. உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள், அந்த மாணவி தவறு செய்துவிடக்கூடாது, அதை அவள் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவளை மறுபடியும் பார்க்க சொன்னீங்களான்னு இப்போ ஹெட்மாஸ்டர் கேட்குறாரு. எலிசபெத் டீச்சருக்கு எந்த முறையிலும் வார்த்தைக்கு பதில் சொல்கிறதுக்கான வார்த்தைகள் இல்லை. அழுதுகிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. மறுநாள் எலிசபெத் டீச்சர் வரவே இல்லை பள்ளிக்கூடத்திற்கு. அவர்களது ராஜினாமா கடிதம் மட்டும் தபாலில் அந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து சேர்ந்ததுன்னு சுந்தர ராமசாமி அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. ஆசிரியர்கள்னா யாருன்னு கேட்டாங்க. ஆசுனா குற்றம், அறிதல்னா களைதல். நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்களை நம்மிடமிருந்து களைபவர்கள் ஆசிரியர்கள்னு இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். முடிஞ்சால் அந்த கதையை படித்து பாருங்களேன். மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே.